வல்லினம் மிகுங்கிற இடத்த நம்ம டிக் பண்ணுறோம். வல்லினம் மிகாதுன்னா நம்ம ரேங்க் போடுறோம். சுட்டுத்திரிபு வல்லினம் மிகும். அப்போ டிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஓகேவா? திசைப்பெயர்களாக இருக்கும்போது வல்லினம் என்ன செய்யும்? மிகும். கிழக்கு, மேற்கு இந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகும். கிழக்கு கடல், மேற்கு சுவர், திசைப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்போ டிக் பண்ணணும். பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம், அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் தான் வல்லினம் மிகும். மற்றபடி பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அதனால ராங் போட்டுக்கோங்க. உவமைத்தொகையை அடுத்து வல்லினம் மிகும். உவமைத்தொகை, உருவகம் ரெண்டுலையுமே வல்லினம் மிகும். எந்த இதில் மிகாது? உம்மைத்தொகையில் தான் வல்லினம் மிகாது. உம்முங்கிற இடத்துல தான் வல்லினம் மிகாது. 4ஆம் வேற்றுமை விரினா வெளிப்படையாக தெரிகிறது. வெளிப்படையாக தெரிஞ்சால் அது இந்த இடத்துல வல்லினம் மிகும். எனக்கு பிடித்தது வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை தொகை. அப்போ ஐங்கிற 2ஆம் வேற்றுமை ஒரு ஐ மறைஞ்சி வர்ற இடத்துல வல்லினம் மிகாது. வெளிப்படையாக இருக்கும்போது தான் வல்லினம் மிகும். விரினா வெளிப்படையாக தெரிகிறது, தொகைனா மறைஞ்சி வர்றது. வினைத்தொகை அடுத்து என்ன செய்யாது? வல்லினம். வினைத்தொகைக்கு அடுத்து வல்லினம் மிகாது. உருவகம்னா வல்லினம் மிகும். உவமைத்தொகை, உருவகம் ரெண்டுலையும் வல்லினம் மிகும். எழுவாய்த்தொடரை அடுத்து வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரெச்சத்துக்கு அப்புறம் வல்லினம் என்னது? மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு தான் வல்லினம் மிகும். நன்றி.